என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 8/6/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவரின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். நாம் இன்று அன்னையோடு இணைந்து நாமும் சீடர்களைப் போல நாம் தூய ஆவியை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல, நான் உங்களை அனாதையாக விட்டுவிட மாட்டேன், உங்களுக்கென்று ஒரு துணையாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை வாழ வைப்பார் என்பதை நமக்கு சொல்லிவிட்டு சென்றது போல நாம் இன்று அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். அடுத்தவரோடு ஆவியானவரின் கொடை எது? நம்மையே நாம் கேள்விக்குறியாக்குவோம். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி 2:1-11. இன்றைய இரண்டாம் வாசகம் ரோமையர் 8:8-17. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 14:15-16, 23-26. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். இயேசு தன் சீடர்களுக்கு தூய ஆவியானவரின் கொடைகளை வழங்குகிறார். சீடர்கள் தங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள இயேசு அவர்களை அனுப்பி வைக்கிறார். அவ்வண்ணமே இன்று நாம் அருள் அடையாளங்களின் வழியாக தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். எனவே நாமும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக நமது அன்றாட வாழ்வில் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நமது பதில் என்ன? நாம் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து வாழ்கிறோமா? துணையாளராகிய தூய ஆவியானவர் நம்மோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் படிப்பினைகளை அவ்வப்பொழுது நினைவூட்டுகின்றார். அவ்வாறு நினைவூட்டுவதை நிஜ வாழ்வில் வாழும் பொழுது ஆண்டவருக்கு சான்று பகர்கின்றோமா? இன்று நாம் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளப் போகும் ஆவியானவரின் கொடை எது? நம்மிடம் இருப்பதை பிறருக்கு நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டோம், நாம் இலவசமாக கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு இருந்த நாட்கள் அனைத்து நாட்களிலும் அவர் எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நமக்கு பக்கம் பக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இருந்த போதிலும் நாம் அவற்றையெல்லாம் நம் மனதில் கொள்ளாமல் நம் வாழ்வு என்று நமக்கென்று ஒரு தனி கோட்டை வகுத்து கொண்டு அக்கோட்டில் நாம் செல்கிறோமா? ஒரு தாய் ஒரு இட்லி கடை வைத்துக்கொண்டு தன் பிள்ளைகளை படிக்க வைத்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது மறுநாள் காலை மகன் அங்கு இட்லி சாப்பிட வரும்பொழுது அங்கு அவருக்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இருந்த போதிலும் அவருக்கு பஸ்ஸுக்கு செல்ல காசு இல்லாத காரணத்தினால் அம்மாவிடம் கேட்கிறார். அம்மா, எனக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுங்க, மகனை யாராவது வந்து எனக்கு காசு கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்று சொல்லி, ஆனால் அன்று வருபவர்கள் அனைவருமே கடன் சொல்லிவிட்டு இட்லி வாங்கி கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த தாய்க்கு ஒரே அழுகையோ, என் பிள்ளைக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுக்கக்கூட என்னிடம் காசு இல்லையே என்று. அதுவும் எவ்வளவு 15 ரூபாய்க்காக அந்த மகன் காத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த தாய்க்கு ஒரே வேதனை. இருந்த போதிலும் அந்த தாயின் அந்த கண்ணீர் அந்த மகனை சமாதானப்படுத்தி, அம்மா, நீங்கள் எனக்கு தந்த அடையாளம், நான் ஒரு நல்லா படித்து நான் வாழ வேண்டும், நீங்கள் அழ வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு சிறு பிள்ளை வருகிறது. வந்து, எங்கள் அம்மா கொடுத்து அனுப்புனாங்க, அவங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லி, இந்த காசு நான் உங்களுக்கு தரணுமான். அப்போ அந்த காசை உடனே அந்த மகனிடம் கொடுக்க, மகன் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கெல்லாம் இட்லி செய்து கொடுக்கிற அந்த தாய், தன் மகனுக்கென்று ஊரை பசியாற்றிய அந்த தாய் தன் மகனுக்கு அன்று கொடுக்க இட்லி அவரிடம் ஏது இல்லை, எல்லாமே விலை போய்விட்டது. இருந்த போதிலும் அந்த தாயின் அந்த உள்ளம் கண்ணீரால் அவன் வயிற்றை நிரப்பியது. அம்மா, நீங்கள் கலங்காதீங்க என்று அவன் படித்து ஒரு என்ஜினியர் ஆகி இன்று பெரிய இன்ஜினியராக இருக்கிறான். அம்மா, நீங்கள் எனக்கு கொடுத்த அடையாளம் பசி மட்டுமல்ல, உணவு மட்டுமல்ல, எனக்கு ஒரு இன்ஜினியர் என்ற அடையாளத்தை கொடுத்திருக்கிறீர்களே, அது எனக்கு போதும் என்று. அது உலக பிரகாரமான இந்த காரியங்கள் இருந்தாலும் நாம் இதை ஒப்பிடும்போது இறைவனுக்காக நாம் என்ன கொடுக்க முயற்சி செய்வோம், கொடுப்போம் என்பதை நாம் தினம் சிந்திப்போம். மற்றவர்களுக்கு இயேசு போவதற்கு முன் நமக்கு சொல்லிவிட்டு சென்றது, உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று. நாம் இலவசமாக பெற்ற நற்செய்தியை இலவசமாக பிறருக்கு அறிவிப்போம். நம்மால் முடிந்த அளவு ஒரு நாள் ஒருவருக்கு ஒரு நற்செய்தியாவது சொல்ல முயற்சி செய்வோம். அது நம் தோள் மேல் சுமத்தப்பட்ட சுகமான சுமை. அதனால் தினம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். இறை வார்த்தை கேட்டால்தான் அதை அறிவிக்க முடியும் என்று புனித பவுல் சொல்வது போல அந்த இறை வார்த்தையை கேட்போம், பிறரோடு பகிர்ந்து கொள்வோம், இறை வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்போம், இறை வார்த்தை மற்றவர்கள் உள்ளத்தில் விதைப்போம். அந்த விதை ஒரு நல்ல செடியாகி
காயாகி மரமாகி அவர்களுக்கு கனி கொடுக்க நாம் ஜெபிப்போம். அன்பிறைவா, இதோ எங்களையும் இந்த தூய ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்பி நாங்களும் பிறருக்கு எங்களால் முடிந்த அளவு நற்செய்தி அறிவிப்பாளர்களாக நமது அன்றாட வாழ்வில் வாழ ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். அதனால் எங்களிடம் பதில் ஒன்றுமே இல்லை. அதனால் தூய ஆவியாலால் ஆட்கொள்ளப்பட்டுள்ள எங்களை உணர்த்தும் எங்களுக்கு நல்ல ஒரு நற்செய்தி அறிவிக்க வரத்தை தாரும். இந்த வரங்களை எல்லாம் எங்களுக்கு தருவீர் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.